ஊழியம் செய்யவும் அவங்களுக்கு நல்ல ஒரு மகனாக இருந்து அவங்க நேம் காப்பாற்றணும். அது பிகாஸ் உங்களுக்கே தெரியும், ஒரு பாஸ்டரோட பையனாக இருந்து ஒரு பாஸ்டரோட ஒரு மகன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை விட ரொம்ப ஒழுக்கமாக வளர்ந்தவங்க. நான் கொஞ்சம் செல்லமாக இருப்பேன் எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா என்னை அடிக்க வந்தாங்கன்னா எங்கள் அப்பா வந்துடுவார், தொடாத அவன் தொடாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் அவள் தான் நல்லா அடி வாங்குறது சரி, எதுவாக இருந்தாலும் சரி நல்லாவே எதை சொன்னால் அவர் நல்லா நாங்கள் அடி வாங்காத நாளே கிடையாது. நீங்கள் எங்களை பார்த்தீங்கன்னா அப்படி தெரிய தெரியாது, ஆனால் நாங்கள் அடி வாங்காத நாள் கிடையாது. தினமும் அடி வாங்குவோம். அப்படி அடிகள் வாங்கி தான் நாங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்துருக்கோம்னா அது காரணம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவோட அந்த அடிகளும் அந்த அவங்க வாழ்ந்து காட்டுற செயல் தான், அந்த பாசமான திங்ஸ் தான். ஸோ அவங்க பாசத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா அது இந்த மாதிரி விஷயத்துல. இப்போ நான் எனக்கு எங்கன்னா பொருள் கேட்குறேன் அப்படின்னா அப்பா என்ன பண்ணுவாருன்னா அது சபைக்கு எந்த விதத்துல உதவியா இருக்கும். நான் இப்போ எதனா ஒரு பொருள் வாங்கினா அது எப்படி உண்மை அதுதான் ஆக்சுவலா அது சபைக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு ட்ரெஸ் வாங்குறேன், நான் ஒரு ஃபோன் வாங்குறேன்னா அது சபைக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க தவிர அவர் நிறைய சபைக்காக தான் நல்ல ஒரு ஃபாதராக இருந்திருக்காரு சபைக்கு ஆக்சுவலா. அம்மா